விழாவிலே முன்னிலை வைக்குமாறு உங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் தஞ்சை மாநகரத்தின் மாநகர தந்தை மருத்துவர் ஐயா டி.வி. சாத்தப்பன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மருத்துவர் ராதிகா மைக்கேல் வரவேற்கின்றேன். சு. செந்தமிழ் செல்வன் நிகழ்ச்சி கழக உறுப்பினர் அவர்களை அன்புடன் கலை தமிழ்ச்சங்கம் வரவேற்கின்றேன். மிக ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்டில் ஏற்பாடு பண்ணி நாங்கள் நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கோம். அதை இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமையும். நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கும் விதமாக சிறப்பு விருந்தினர்கள் முதல்ல குத்துவிளக்கு ஏற்றுவாங்க. அதைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் இந்த நிகழ்ச்சியை வாழ்த்தி பேசுவாங்க. மாணவர்களுக்கு அண்ணா இங்கே பாருங்க சார், அப்படி கேமரா பாருங்க சார், இங்கே கேமரா பாருங்க சார், மேலே கேமரா பாருங்க. ப்ளஸ் 2 வச்சுட்டு நேராக கல்லூரிக்கு போகிறார்கள். இந்த வயது கட்டுப்பாடாக வாழ வேண்டும். உடலை வைத்துக் கொண்டால்தான் முடியும். சூரியனில் இருந்து தான் சித்தரைவாங்க, உடலுக்காக நம்ம முன்னேறலாம். பல்வேறு வகைகளிலே மாணவர்களுக்கு இடையூறாக பல்வேறு சமுதாய அமைப்புகள் இருக்கின்றன, மறுக்கவில்லை. அதில் நீங்கள் அதில் ஈடுபடாமல் படிப்பை கவனம் செலுத்துங்கள். பெற்றோர்களையும் கேட்கிறேன், ஆசிரியர்களையும் கேட்டுக்கொள்வது, அவர்களுக்கு எந்த துறையில் அவர்கள் நாட்டம் இருக்கிறதோ சிறந்தவங்க என்று சொல்கிறாரோ அந்த பற்றி மட்டும் படிக்க வேண்டும். திணிக்க வேண்டாம், நான் டாக்டர் டாக்டர் தான் படிக்கணும், நான் இருக்கிறேன். எந்த துறையிலும் சிறந்து வாழலாம். தமிழ் படித்த சாலமன் பாப்பையா சம்பாதித்த பணத்தை விட, அவர் உலக நாட்டை சுற்றுவதை விட, அவர் இந்த தமிழ்நாட்டில் தெரிந்ததை விட யாருக்கு இருக்க முடியாது. எந்த துறையிலும் தனித்துவத்தை காட்டலாம். ஒரு பிரான்ச்லையும் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கு, என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். உதாரணமா மெடிக்கல் காலேஜில் மெடிசின் கிடைச்சி டாக்டர் படிக்கலாம், நர்சிங் படிக்கலாம், பிசியோதெரபி படிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே டெக்னீஷியன், இசிஜி டெக்னீஷியன், ஓடி டெக்னீஷியன், கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமோ கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 40-50 பிரான்ச்சஸ் இருக்கு. படித்திருக்கிறோம், படிக்க வேண்டுமா அப்படி என்பதை வினாவோடு கல்வி சாலைக்கு சென்று விடையோடு திரும்பி வந்தால் போதுமானதாக இருக்கும் என்பதல்ல. அறிவுரை பெற்றோர்கள் யதார்த்தமாக உங்களை கல்வி கொடுத்து நடத்துகிறார்கள். காலப்போக்கில் எது அர்த்தம் என்று தெரியாமல் இருக்கிற சூழ்நிலையை மாணவர் செல்வங்கள் பெற்றோர்களுக்கு ஒரு வருடலை உணர்த்துகின்ற காலம் கொரோனாவுக்கு பின் கொரோனாவுக்கு முன் அப்படி என்ற நிலைப்பாடு இப்போது நமக்கு கண்முன்னே காட்சியளிக்கிறது. மாற்றம் எதற்காக இந்த மாற்றம்? இந்த மூன்றும்
3 எழுத்துக்களையும் 3 சொற்களையும் உள்வாங்கி அதற்கு உதாரணத்தை தெரிவிக்கின்ற இந்த காட்சி மாட்சிமை புரிந்தது. நீங்கள் எல்லாம் இதற்கு சாட்சியாக அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இங்கே இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது தம்பி வைரபால தியாகராஜன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு காலையில் தான் நாங்கள் எங்கள் கருத்து செய்யாதீங்க அப்படின்னு என்னுடைய மேனேஜர் வைஸ் பிரின்சிபல் எல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டு வந்தாங்க. ஈவினிங் நேரம் நினைக்கிறேன் எனது அருமை சகோதரர் என் மண்ணின் மைந்த வைரபால தியாகராஜன் வந்தார். அவருடைய அணுகுமுறையும் பேச்சு எனக்கு தெரிஞ்சது. அவர் என்ன படிச்சிருக்காங்க, மார்க்கெட்டிங் MBA படிச்சிருக்காரா இல்லை இன்ஜினியரிங் படிச்சிருக்காரான்னு. அவருடைய அணுகுமுறை என்னை கன்வின்ஸ் பண்ண விதம், இது இரண்டையும் சேர்த்து அவரிடம் அப்போது நான் ஒரு தொகை மட்டுமே கம்மி பண்ணேன். ஆனால் அதற்கப்புறம் இருவர்கள் வந்தார்கள். அவர்கள் இருவரும் அவரிடம் பயிற்சி பெற்றவர்கள் அல்லவா. நான் என்ன கமிட் செய்தனோ அதை விட 2 பங்கு வாங்கிவிட்டு வந்துவிட்டார்கள். இதை ஏன் இது பதிவு செய்கிறேன் என்றால், என் கிராமத்தை சேர்ந்து என் மண்ணோடு என்னோடும் வளர்ந்த இந்த குழந்தைகள் இன்று இந்த நிலைக்கு வளர்ந்து ஆளாயிருக்கிறேன். அவர்கள் பெற்றோர்களை விட நான் மிகுந்த பெருமை அடைகிறேன். ஏனென்றால் எங்கள் ஊர் ஒரு தனித்தீவான ஊர். அத்திவெட்டி என்கின்ற கிராமம் எந்த ஒரு மெயின் வழியில் இருக்கு என்று சொல்ல முடியாது. அந்த அத்திவெட்டிக்குள்ளேயே தனி ஆவர்த்தனம் நடத்தக்கூடியவர்கள். அவர்கள் பிச்சிரிக்காடு என்று ஒரு தனி தீவு காலிஸ்தான். இப்பொழுது கேட்டேன், செலவு நிறைய செய்திருக்கிறீர்களே எப்படி என்று. தயக்கமாகத்தான் சிரித்தார். அந்த தயக்கத்திலே அவருடைய வலி உணரப்படுகிறது. ஏனென்றால் இப்படி ஒரு விழா நடத்துவது வேலை அலங்காரம் இதுக்கு வந்துட்டு போவது மட்டுமல்ல. இது சாயங்காலம் நாளையோ நாலு மறுநாள் கணக்கு பார்க்கும்போது அதோட வழி தெரியும். ஏன்னா சொல்லுகிறேன், ஒரு பெரியவரிடம் ஒரு மாணவர் கேட்டார், இந்த காலத்தில் நான் என்ன படிக்க வேண்டும், நான் என்ன படித்தால் வாழ்க்கையில முன்னேறுவேன், போட்டி மிக குறைவாக இருக்கும் என்று ஒரு மகானிடம் கேட்டார். அதுக்கு அந்த மகான் சொன்னார், நீ ஒரு நல்ல மனிதனாவதற்கு என்ன தேவையோ அதற்கான பயிற்சி எடு. அதுக்குதான் போட்டி குறைவு, அதுக்குதான் ஆட்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது. ஒரு நல்ல மனிதனாக ஒழுங்குள்ளவனாக நீங்கள் உருவானீர்களானால் கல்வி தானாகவே வரும், தீங்கும் நன்றும் பெருந்தர வரா. எனவே நல் ஒழுக்கத்தை பழகிக் கொள்ளுங்கள், மற்ற எல்லாம் தானாக வரும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். சார் கேமரா பாருங்க. சார் கேமரா பாருங்க சார். எவ்வளவோ கடுமையான சூழலில் இதை நடத்துவோம். இருந்தாலும் மாணவர்களுக்காக நாங்களும் அதே மாதிரி நம்முடைய பெற்றோர்கள் நேரம் இதை பார்த்தவர்கள் எனக்கு இரவு எனக்கும் நடைபெற்ற சண்டைகள் இங்கே நடக்கின்ற கல்வி நிகழ்ச்சியில் செய்தி பெற்றோர்களும் மாணவர்களும் ஒன்றாக இருப்பது இனி இருக்கக்கூடாது என்பதை நீங்களும் படிக்கணும். அதனால உங்களிடம் ஒரு தஞ்சை மாநகர மேயராக
இருபத்தெட்டாம் நம்பர் ஸ்டால்ல கூட்டம் அதிகமா இருக்கு. கொஞ்சம் ஸ்பிரிட் ஆகிக்கங்க. எல்லாத்துக்கும் போக கண்டிப்பா